அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த பஸ்ல கேபின் ரைட் போக போறோம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்லயே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம எம்கேஎம் பஸ்ல தான் வந்து கேபின் ரைட் போக போறோங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து 2 நியூ பஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா, வேலூர் டூ சாத்தனூர் டேம் வண்டியும், இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா, வேலூர் டூ தாணிப்பாடி வண்டியும். ஸோ ஃபர்ஸ்ட் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலூர் டூ சாத்தனூர் டேம் வண்டி தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 6:35க்கு வந்து வேலூர்ல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைம் எடுத்தாங்க. ஸோ அந்த வண்டியோட எஃப்டிஏ பஸ் ஷோ தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி பூஜை போட்டதுலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணது வரைக்கும் ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்களோட வண்டி வேற லெவலா ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இதரையும் கொல்லு இமயத்து வெல்லு உனக்கொரு எல்லை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டாக 6:35 வந்து பஸ் வந்து வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபார்ச்சர் ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட டெக்கரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குது. அதுலேயும் அந்த பெரிய மாலை சூப்பருங்க, செம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ரீன் சர்க்கிளாண்ட வந்தாச்சு. ஸோ லெஃப்ட் சைடு போனால் ஆற்காடு, சென்னைலாம் போகலாம். ரைட் சைடு போனால் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வாணியம்பாடி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் எம்கேஎம் பெட்ரோல் பங்க்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டைக்கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நைட் வியூ வந்து பார்த்திங்கன்னா கோட்டை வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ லெஃப்ட் கட் பண்ணி ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பேசஞ்சர் ஏற்றிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்பிங்கிட்ட போயிட்டுருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாசவி பஸ் வந்து கிராஸ் பண்ணி போகுது. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டு வேலூர்னு நினைக்கிற ரூட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலப்பாடி வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நியூ பஸ்ஸில் நைட் சிங்கிளில் யார் யார் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? ஸோ அந்த ட்ராவலிங் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூட் பஸ் கடல்புறா பஸ் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா காட்பாடி டு பாகாயம் 2 ரூட் இது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாகாயம் பஸ் ஸ்டாப்பிங் கிட்ட ரீச் பண்ணியாச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அடுக்கம்பரை பஸ் ஸ்டாப்பிங் கிட்ட ரீச் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேபிஎஸ் போகுது. இந்த வண்டி ரீசெண்டாக அப்போ தான் எஃப்சி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டியோட ரூட்டு வேலூர் டு செய்யா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விடிஎம் பஸ் போகுது. இந்த வண்டியோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் டு போலூர். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கனியம்பாடி பஸ் ஸ்டாப்பிங் கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் கூட்டுரோடு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் டோல்கேட் கிட்ட இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கண்ணமங்கலம் கூட்டுரோடு ரீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகும். ரைட் சைடில் ஒரு ரோடு புரியும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோட்டில் போனால் ஆர்மி சேற்பட்டு விழுப்புரம் அதெல்லாம் போகலாம். ஸோ ரைட் சைடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாடவேடு போலூர் திருவண்ணாமலை போகிற ரூட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கண்ணமங்கலம் மார்க்கெட் வந்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் பஸ் ஸ்டாண்டு. லெஃப்ட் சைடில் இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணமங்கலம் பஸ் ஸ்டாப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்ணாங்குளம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாழியூர் கூட்டு ரோட்டில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு வழி போகும். ஸோ அந்த வழியில் போனால் வாழியூர் உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சந்தவாசல் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சந்தவாசல் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ரோடு போகும். ஸோ அந்த ரோட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் அப்படியே படவேடு போகிற வழி அது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேளூர் கிட்ட வந்தாச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எம்கேஎம் தான் இருக்குது. அவருக்கு ரெண்டு பத்தாதுண்ணா ஆப்பிள்லாம் மேலே இருக்குது உள்ள மேலே தரமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட்டுரோடு கிட்டே வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு போனால் திருவண்ணாமலை போகலாம், லெஃப்ட் சைடு போனால் ஆரணி போகலாம். ஸோ ஆரணிலேருந்து வர பஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போகிறதுலாம் இங்கே தான் மீட் ஆகும். ஆரணிலேருந்து வர வண்டி, வேலூர்லேருந்து வர வண்டி எல்லாமே இங்கே தான் மீட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பங்களாமேடு பஸ் ஸ்டாப்பிங்கில் இருக்கோம். கொஞ்சம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா பஸ் வந்துட்டுருக்கு, திருவண்ணாமலை டு வேலூர் அந்த பஸ்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போலூர்கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு ரோடு ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் சைடு போனால் வந்தவாசி ஷேத்பட் போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் போகும். ஸோ போலூர்லேருந்து வர எல்லா பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி ஷேத்பட் போனோம்னா இந்த பக்கமாக தான் போகும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போலூர் கூட்டு ரோடு வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கார்த்திகேயன் பஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா BS6 தான், நியூவாக லான்ச் பண்ண வண்டி தான். ஸோ இதோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா வாலாஜாட்டு திருவண்ணாமலை போகிற வண்டி இது. ஃப்ரெண்ட்ஸ் நைட் டைமில் இந்த ரூட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போலூர் கூட்டு ரோடு கிட்டே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் வந்துச்சு, போலூர் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போயிட்டு மறுபடியும் வந்து இதே வழிக்கு வருவோம். இதே ஸ்ட்ரைட்டாக போனால் திருவண்ணாமலை வரும். பட் நம்ம வந்து போலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிவிட்டு பேசஞ்சர் ஏற்றிக்கிட்டு மறுபடியும் வந்து இதே ரூட்லேயே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். பெருமாள் கூட நாராயண ஏன்னா அந்த கடை அங்கே ஆறுலேருந்து வரான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போலூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ போலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் என்ட்ரி ஆக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போலூர் பஸ் ஸ்டாண்டு விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு ரோடு வந்துவிட்டோம். ஸோ இப்போ ரைட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அப்படியே திருவண்ணாமலை போக போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விண்ணுவாம்பட்டுன்ற ஊர்கிட்ட போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்பிகா பஸ் வருது. இந்த பஸ்ஸோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டு வேலூர் போகிற வண்டிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கலசப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பிங்கில் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாயுடு மங்கலம் கிட்ட போயிட்டுருக்கோம். இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா செழியன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நாயுடு கிட்ட போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திடீர் குப்பம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம புதுமலைவாடி பஸ் ஸ்டாப்பிங் தாண்டி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருவண்ணாமலை டோல்கேட் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும். ஸோ அந்த பிரிட்ஜில் நம்ம போனால் விழுப்புரம், சென்னை அதெல்லாம் வந்து அந்த பிரிட்ஜு மேலே போகிற மாதிரி வரும். ஸோ அப்படியே நம்ம சர்வீஸ் ரோட்டில் கீழே போனால் திருவண்ணாமலைக்குள்ளே போகிற வழி வரும். ஸோ இப்போ நம்ம சர்வீஸ் ரோட்டில் தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பைபாஸ் ஜிஹெச் ஸ்டாப்பிங் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டாப்பிங் கிட்ட வந்தாச்சு. ஸோ எங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் தெரியும் உங்களுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்டி சிவாஜி பஸ் வருது. இதோடைய ரூட் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டு வேலூர். ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தாச்சு நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளையோட ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தீபத்தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸும் இந்த இடத்துல தான் வந்து பார்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பிங் கிட்ட வந்தாச்சு. ஸோ எங்கள் லெஃப்ட் சைடு தெரியுது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் வே. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம லெஃப்ட்டு வந்து என்ட்ரி வேல வந்து உள்ளே போயிடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக எல்லா பஸ்லையும் இருக்கிற மாதிரி இல்லாமல் டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ நம்மளோட கேபின் இதோட கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ வாங்க நம்ம குரூப் கிட்ட கேட்கலாம் இந்த ஃபஸ்ட் டே அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பேர்னா? என் பேர் என் ஸ்ரீதர். என் ஸ்ரீதர். ஓகே, எத்தனை வருஷம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க? 24 வருஷமா இருக்கிறேன். 24 வருஷமாக இருக்கீங்க. ஓகே, எந்த ஊர்ண்ணா நீங்கள்? நான் வந்து மல்லவாடி, திருவண்ணாமலை பக்கத்தில் 10 கிலோமீட்டர். ஓகே, இந்த பஸ்ஸில் உங்களுக்கு டியூட்டி எப்படிண்ணா? வீக்லி டியூட்டி மாதிரியா? ஒரு வாரம் டியூட்டி, ஒரு வாரம் லீவு. ஓகே, இந்த வண்டி உங்கள் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் BS6 இல்லைண்ணா? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் BS6. இது உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எப்படிண்ணா இருக்கு? அதாவது நைஸாக இருக்கு. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து கொஞ்சம் சிட்டி உள்ள ஓட்டுறது கொஞ்சம் அப்படியே இருக்கு. ஆனால் நார்மலாக ஓகே, அந்த வண்டியை விட இந்த வண்டி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு இன்னும் எப்படி இருக்குன்னு கேட்குறேன் நான். ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, இந்த வண்டி இன்னைக்கு தான் ஸ்டார்ட் இல்லைண்ணா? ஆமாம், நீ தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேலூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேலூர்லேருந்து. ஓகே, வேலூரில் ஸ்டார்ட் பண்ண டைம்னா எடுத்த டைம்னா 6:35 எடுத்தாச்சு. உங்கள் பேர்னா? பி கார்த்திக். நீங்கள் இந்த கம்பெனியில் கண்ட்ராக்டராக இருக்கீங்களாண்ணா? ஓகே, எந்த ஊர்ண்ணா நீங்கள்? செங்கம். ஓகே, இந்த கம்பெனியில் டோட்டலாக எத்தனை வருஷம் நான் செஞ்சுட்டு? 6 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கீங்க. கண்ட்ராக்ட்னா இந்த ஒரு வண்டி மட்டும் பார்க்குறீங்களாண்ணா இல்லை எல்லா வண்டியும் மாறி மாறி போவீங்களா? இந்த ஒரு வண்டி தான். ஓகே, இந்த வண்டி ஒரு நாளைக்கு எத்தனை சிங்கிள்னா ஓடுது? சிங்கிள் டேம் 4 சிங்கிள். ஓகே, வேலூர் 4 சிங்கிள். வேலூர் 4 சிங்கிள். ஓகே, சிங்கிள் டைமிங் மட்டும் அப்படியே சொல்கிறீங்களாண்ணா? காலையில் ஸ்டார்டிங் எங்கே இருந்துண்ணா? வேலூர் டேமில் காலைல 6 மணிக்கு ஸ்டார்டிங். ஓகேண்ணா. ஸ்டார்ட் பண்ணால் திருவண்ணாமலை 8 மணி. ஓகே, திருவண்ணாமலை வந்து சாப்பிட்டு 8 மணிக்கு எடுத்தோம்னா நேராக வேலூர் 10:15 போயிடும். ஓகேண்ணா. போயிட்டு டீ சாப்பிட்டு போய் 10:15 எடுத்தோம்னா 1 மணி நேரம் திருவண்ணாமலை. ஓகே, 1:15 திருப்பி டேம் 1:15 டைம் ஸ்டார்ட் பண்ணா 1:15 டேம் 2:15 டேம் போயிடும். ஓகே, டேம் போய் சாப்பிட்டு 2:30 எடுத்தாங்கன்னா திருப்பி 3:15 வந்துடும் திருவண்ணாமலைக்கு. ஓகேண்ணா. அப்போ டைம் எடுத்தா 6 மணிக்கு போயிடும். ஓகே, வேலூர் திருப்பி காலைல சாயங்காலம் 6:30 எடுத்தா அது ஆல்ட் வந்துடும். ஓகே, இங்கே வந்து அதோட ஆல்ட்டு. டேம் போய் ஆல்ட். ஓகே, டேம் போய் ஆல்ட் ஆகும். ஓகேண்ணா. ஓகே, உங்கள் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் BS6 இது இல்லைண்ணா? எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள்? சந்தோஷமா இருக்கு. ஓகே, அது நான் வேலை செய்ய வேண்டிய புது வண்டி நாங்கள் புது மாதிரி எடுக்கிறோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து மாத்திர ஃபர்ஸ்ட் வண்டியாண்ணா இது இல்லை அதுக்கு முன்னாடியே மாற்றிருந்தாங்களாண்ணா? இந்த 6 வருஷத்தில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வண்டி. ஓகே, நீங்கள் வந்து மாற்றின வண்டி இது. ஓகே, இந்த வண்டி மாற்றினது உங்களுக்கு எப்படிண்ணா இருக்குது? ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் கண்ட்ராக்டராக வந்திருப்பீங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவராக வந்திருப்பாரு. அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ஏன்னா எந்த ஒரு புது வண்டியாக இருந்தாலும் நம்ம வந்து கண்ட்ராக்டராக போவோமா நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இல்லை, அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. முதலாளி எங்க மேலே நம்பிக்கை போட்டு நாங்களை முத உட்கார வச்சு அனுப்பிச்சுக்கிறாரு முதலாளி. ஓகே, லட்சங்கள்லாம் முதல்ல போட்டு நாங்கள் தான் வண்டி எடுத்து உட்கார வச்சு அனுப்பிச்சுக்கிறாரு. ஓகே, எல்லாம் எங்களுக்கு தெய்வம் முதலாளி தான். ஓகே, அதே மாதிரி வேலூர் கிராம லைன்ல இந்த கிங் மேக்கர். ஓகே, டேம் பண்ணாவே ஒரு கெத்தான வண்டி. ஓகே, எங்க கம்பெனி ஒரு கெத்தான வண்டி, எங்க ஓனர் ஒரு கெத்து. ஓகே, நாங்களும் ஒரு கெத்து. ஓகே, அதே மாதிரி எங்க அண்ணன் கார்த்திகேயன் சொல்லிட்டு கார்த்திகேயன் நீங்க பாத்துருப்பீங்க. ஆமாம், கஸ்டமர். ஓகே, எல்லாமே அவர் தான். ஓகே, கிங் மேக்கர், பாலவர் கிங் மேக்கர். ஓகே, ஓகே, நான் தேங்க்ஸ் நான் கம்பெனி பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம MKM பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸில் நம்மளோட கேபின் ரைட் இதோட கம்ப்ளீட் ஆயாச்சு. அண்ட் இந்த பிராண்ட் நியூ BS6 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண டோட்டல் MKM பஸ் டீமுக்கும் MKM பஸ் ஓனருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.